வணக்கம் மக்களே. என் நண்பன் ஆப்பிரிக்கால ஐவரி கோஸ்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஊர்ல ஆப்பிரிக்கால பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க்லாம் இந்த மரத்தால செய்யப்பட்ட மாஸ்க்லாம், முகமூடிகள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எனக்கு அது மேல ரொம்ப ஆசை உண்டு. அவன்ட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு அது வரப்ப வாங்கிட்டு வா அப்படின்ட்டுன்னு. ஒரு நாள் லீவுக்கு வந்தான், வாங்கிட்டு வந்தான். இன்னும் பிரிக்கல. உங்க முன்னாடி பிரிக்கிறேன். எங்கப்பா! பாருங்க மக்களே. இது உள்ள வெளிப்பக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆப்பிரிக்க மக்களோட நம்பிக்கையின்படி, இது வெறும் மாஸ்க் மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்க நாட்டுல இந்த மாரி பல வகையான மாஸ்க்க நீங்க பார்க்கலாம். இது எத குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்து மக்களோட நம்பிக்கையின்படி, இது அவர்களுடைய முன்னோர்களோட உலகத்திற்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி. அந்த முன்னோர்களுடைய ஆத்மா நம்மள பாதுகாக்கிற ஒரு ஒரு கருவி மாதிரி இந்த மாஸ்க் அடையாளப்படுத்தப்படுது நம்பிக்கையின்படி. அது மட்டும் இல்லாம மேல குறிப்பிடப்பட்டிருக்கிற இதுல இருக்கிற மிருகம், இதுல பல மாதிரி மிருகங்கள குறிப்பிடுவாங்க. அந்த மிருகம் எதுன்னா, அந்த மிருகத்தோட ஆத்மா இருக்குல்ல, அதாவது அந்த நிலத்துல வாழ்ந்த அந்த மிருகங்களோட ஆத்மாக்கள். அதுவும் நமக்கு ஒரு பாதுகாப்பா, ஒரு கருவியா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில இது. அவன் அங்கிருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதுல எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்தது. நான் ஏன் இத செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, யானை. ஆப்பிரிக்க நிலத்துக்கும், யானைக்கும் எந்த அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மண்ணோட மகா பெரிய இந்த மெஜஸ்டிக் அனிமல்லாம் யானை தான். அதோட பலம் சொல்லவே தேவையில்ல. அது இல்லாம இந்த மரகத பச்சை கலர் ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த மாஸ்கோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னோர்களோட ஆன்மாவும், அந்த நிலத்துல வாழ்ந்த இந்த மிருகங்களோட ஆன்மாவும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பா, நமக்கு ஒரு துணையா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த மாரி மாஸ்க்கு. குறிப்பா இந்த மாஸ்க் அதுதான். இதுல பல மிருகங்கள் வரைஞ்சு நீங்க பார்க்கலாம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான கலை வேலைப்பாடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புள்ளிகள் ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு விதத்த குறிக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வகையான கலாச்சாரம், அவங்க பண்பாடு, அவங்களுடைய வாழ்க்கை முறை அண்ட் ஒவ்வொன்னுமே இந்த ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா அதாவது தன்னுடைய வம்சம் பெருகணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு கூட இது ஒரு நம்பிக்கையா அவங்க வச்சிருக்கிறாங்க. பார்த்தப்ப எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ இத நான் பார்த்து எனக்கு இத வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நண்பனும் வாங்கிட்டு வந்தான். உண்மையிலேயே அற்புதமான கலை வேலைப்பாடுங்க. இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாஸ்க்க நான் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம். அதான் நண்பர்கள் உங்ககிட்ட அந்த சந்தோஷத்த பகிர்ந்துக்கணும்னு இது. நல்லா இருக்கலாம் மக்களே. நன்றி.